மயிலாடு முருகா விநாயகரப்பா ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா மாயாவதாரம் இருக்கிறது மெய்யா இருந்தா வலது பக்கம் இறங்கி உட்காரியா. விளக்கத்தை சொல்லியா. சரி சரி. ஆட்டியாம்பட்டி. ஆட்டியாம்பட்டி இருக்கீங்களா? ஆட்டியாம்பட்டி. கருப்பசாமி 1, கருப்பசாமி 2, கருப்பசாமி 3. விளக்கத்தை சொல்லியா. சரி. காக்காவரிப்பா. ராசிபத்துக்கு பேட்டைக்கு சென்டர் இருக்காங்க. காக்காவரி. காக்காவரி இருக்கீங்களா? ராசிபுரத்துக்கு அதுக்கு சென்டர்ல குடும்பத்தில் பிரச்சனை அப்படின்னு கேட்க வந்திருக்கான். அவன் டெல்லியில் இருக்கிறான். அவன் பூர்வீக இடம். நான் வர இப்போ என்ன சொன்னேன்? ஆமா சொன்னேன். உங்களுக்கு தான் தொட்டு கும்பிடு. கையை கீழே வச்சு தொட்டு கும்பிடுங்க. உன்னுடைய குடும்பத்தை பார்த்தேன் தாயே, உன்னுடைய மக்களை பார்த்தேன், உன்னுடைய தொழிலாளர் கருப்பசாமி திடீர்னு உடல்நல பாதிப்பாயிட்டு இருக்குது. என்ன காரணம் தெரியல அப்படின்னு நினைக்கிறேன். இது எந்த ஒரு தொந்தரவும் இல்லையா? நீங்களே சில கோலபிரிகேஷன் பண்ணிட்டுக்கிறீங்களே, இது எந்த ஒரு செய்வன பிரச்சனை இல்லையே? என்னப்பா அங்க என்ன பாக்குற? நீ உன் மனசுல பயம் நின்றுச்சு. சத்துருவமா என்னன்னு நம்ம மனசுல புலம்பிட்டுல இருக்கிறா. तुम्हारा नाम क्या बोलो? क्या? शंकर आएगा. अच्छा अच्छा, बैठो बैठो बैठो. அதே மாதிரி கருப்பசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு மன குழப்பம் தான் தாயே. மனசுல ஏதோ குழப்பத்தை உருவாக்கிட்டு தான் நீ நம்ம தொந்தரவுல இருக்கிற. அதனால கருப்பசாமி நான் தித்தொலை பண்ணி கொடுத்துறேன். கொஞ்சம் மனசுக்குள்ளே பயந்தான்பா, வேறெல்லாம் எதுவும் இல்லை. வேற என்ன பண்ணுது? ஒரு படிக்காவே இருக்கிறான் சாமி. படிக்க நீ காலையில இருந்து 2 தப்புனா எழுந்திருக்கிறான் என்ற சாமி காப்பி போட்டு தரட்டாங்கிற. அவனை படுக்க வச்சுக்கிட்ட. என்னப்பா அதை தான் சொல்கிறேன். படுக்க வச்சுக்கிட்டே இருந்தால் எல்லாம் பிரச்சனை இருக்கும். அதனால் கருப்பசாமி நான் துத்தலி பண்ணி கொடுத்துட்றேன். நீ ஏந்திரிச்சு எந்த வேலையும் செய்ய மாட்டேங்கிறிய? சொல்லுப்பா. எழுந்திருக்க முடியலையா? நான் இதுக்கு மேலே எழுப்பி போட்டுறேன். எங்கடா அந்த ஷாட்டா? ரைடா ஓட்டுறட்டா? போ, விரட்டி விட்டோம் போ. சாமி பாப்பாளுக்கு வேலைக்கு என்னங்க கிடைக்குமா கிடைக்காத சாமி? நான் ஃபஸ்ட்டு இதை முடிக்கிறேன். அதுக்கு மேலே அதான் அமைச்சு கொடுத்துட்றேன். அதே மாதிரி கருப்பசாமி எந்த ஒரு நோய் நொடியில் தித்திரி பண்ணி கொடுத்துறேன். எந்த ஒரு பாதிப்புலாம் காப்பாற்றுறேன். இருந்தாலும் கருப்பசாமி மனக்குழப்பத்தில் தான் நீ இருக்கிற. அதனால் கருப்பசாமி சரி பண்ணி கொடுத்துறேன். இந்த அதில் ஒரு கனியை உள்ளு கொடுத்துரு. பாப்பாளுக்கு என்ன சாமி ஆச்சு? அவனுக்கு பெரிய விளக்கத்தை சொல்லியா. பாப்பாளுக்கு சரி. இன்னொரு ட்ரிப்பு தொட்டு கும்பிடு. எங்க போன? ஒரு பரிகாரத்துக்கு ஒன்று போயிருக்கிறிய. எதுக்கு போன?
இது செய்வான் அது இருக்குன்னு சொன்னாங்க. அவன் பரிகாரத்துக்கு போனால் அந்த செய்வனை எல்லாம் துத்தொலி பண்ணிடுவானா? ஒரு வருஷமா வேலை எல்லாம் ஒன்றும் அதனால நீ எவ்வளோ செலவு பண்ண? என்ன ஒரு 2000 செலவு பண்ணி இப்போ இங்கே எதுக்கு வந்தா? இது எல்லா இடத்துலையும் சுற்றிட்டோம், கடைசியாக கருப்பனை போய் பார்க்கலாம், அப்பயாச்சும் நிவர்த்தனை ஆகுமா அப்படின்னு கேட்குறேன். இருந்தாலும் கருப்பசாமி நிலப்புரோகிற வியாபாரமும் கொஞ்சம் பண்ணுறீங்கணுமே. இல்லையே பேசிருக்கிறிய, ஆனால் இறங்கின உனக்கு அது பொய் பேசுறதுக்கு தெரியல, நெளிவு சுழிவு தெரியல, ஒதுங்கிட்டேன். உன் கூட இருக்கிறவன்லாம் நல்லா இருக்கிறான், இன்னைக்கு உன்னால் ஒன்றும் பண்ண முடியல. இருந்தாலும் கருப்பசாமி உன்னுடைய குடும்பத்தை பார்த்தேன்பா, உன்னுடைய மக்களை பார்த்தேன், உன்னுடைய தொழில் அரைஞ்சேன். கருப்பசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு பார்த்தாலும் கொஞ்சம் கணவன் மனைக்குள்ளே கொஞ்சம் வாக்குவாதத்தில் ஓடுது. அதே மாதிரி கருப்பசாமி உடச்சு சொல்லிட்டா மறை சொல்லிட்டான். நீ சொல்லு, நான் எப்படி சொல்கிறது? உடச்சே சொல்லு. அதே மாதிரி கருப்பசாமி தேவையில்லாத இன்னைக்கு கொஞ்சம் நல்லா சந்தேக பிரச்சனையும் ஓடிட்டு இருக்கு. உண்டா இல்லையா? ஆமாண்ணா ஆமாம், பொய்னா பொய். இந்த கோயிலுக்கு எப்போ வந்தா? பூசாரிகிட்ட பேசியிருக்கிறியா? ஃபோனில் பேசிட்டு வருது. ஃபோனில் பேசியிருக்கியா? என்ன ஊர் என்னன்னு சொன்னியா? அம்மா பாட்டம் சொன்னேன். உன் குடும்பத்து பிரச்சனையெல்லாம் சொன்னியா? தோட்டு கும்பிடு. அதே மாதிரி கருப்பசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு பார்த்தாலும் எந்த ஒரு தொழிலை தொட்டாலும் தொடங்கலை. இருந்தாலும் கருப்பசாமி இன்னைக்கு கொஞ்சம் உயிர் சேதம் ஆயிருக்குதே குடும்பத்தில். அதான் சொல்கிறேன், கொஞ்சம் உயிர் சேதம் ஆயிருக்குது. இருந்தாலும் கருப்பசாமி அவரும் வந்து இன்னைக்கு உன் மேலே கொஞ்சம் ரொம்ப பிரியமாக இருந்தார். நீ அவர் மேலே பிரியமே இல்லையே? இல்லையா? ஒரு நேரம் தண்ணி கேட்டால் ஒரு நேரம் நல்ல புத்தி இருந்தால் கொண்டு வர, ஒரு புத்தி இருந்தால் தண்ணி ஏதாச்சும் ஆக மாட்டியா நீ எல்லாம்னு கூட கேட்டிருக்கிற. இது என்ன அது கோபம்? இந்த மாதிரி சூழ்நிலை. அதனால் கருப்பசாமி உத்தரவிட்டு இன்றைக்கி பார்த்தாலும் உன் கட்டுமனையிலையும் சரி ஆராய்ஞ்சு பார்த்தோமா உன் குலதெய்வமும் வரல. இன்றைக்கி பார்த்தாலும் உன் குலதெய்வம்னு பார்த்தாலும் இன்றைக்கி ஒரு பெண் சம்மந்தப்பட்ட தெய்வம். என்ன அங்காள பரமேஸ்வரியா? அங்காள பரமேஸ்வரியும் இருக்கிறாள். அதனால் கருப்பசாமி உத்தரவிட்டு இன்றைக்கி எங்கே போனாலும் இன்றைக்கி ஒரு ஒத்த மணியை தான் கும்பிட்டுக்கிட்டு இருக்கிற. நீ யார் வெண்ணங்குடி மணி பண்ணா நீ கும்பிட்டுட்டு இருக்கிற. இருந்தாலும் கருப்பசாமி எங்கே போனாலும் அவரும் உனக்கு துணையாக இருக்கிறாரு. இருந்தாலும் கருப்பசாமி இங்கே வாக்கு சொல்கிறாங்களாம்மா கரெக்டாக இருக்குதான் அப்படின்னு நினச்சி என்னை தேடி வந்தேன். அதே மாதிரி கருப்பசாமி உன்னுடைய கஷ்ட நஷ்டத்தை தீர்த்து கொடுத்துட்றேன். கொஞ்சம் உடல்நிலையும் பாதிப்பு வந்துட்டு இருக்குது. ஜான் ஏறினா முளம் கத்திரிக்குது, அதனால உடல்நல பாதிப்பு ஆகிட்டு இருக்குது. அதனால் கருப்பசாமி சரி பண்ணி கொடுத்துட்றேன். அதே மாதிரி தொழில் அப்படின்னு பார்த்தாலும் இன்றைக்கெல்லாம் கொஞ்சம் சரியில்லை. அதனால் கருப்பசாமி தொழில் அமைச்சு கொடுத்துட்றேன். உடல்நல பிரச்சனை இல்லாத வழிவகுத்து கொடுத்துட்றேன். இருந்தாலும் கருப்பசாமி ஒரு குழந்தை ஒன்று இறந்துருக்குது இருக்குது, நல்லா பார்த்துக்கோ. அப்பா சொன்னாச்சா நல்லா நினச்சிப்பாரு. விளக்கத்தை சொல்லியா சாந்தியாரு நல்லா நினச்சி பாருப்பா. அவன் குடும்பத்தில் இருக்குது பக்கத்துலேயே டைலரிங். அதனால் கருப்பசாமி உத்தரவிட்டு தொழில் முன்னேற்றத்தை கொடுத்துட்றேன், வருமானத்தை வலியுறுத்தி கொடுத்துறேன். குழந்தைங்களுக்கு எந்த ஒரு நோய் நொல்ல கருப்பசாமி காப்பாற்றுறேன். அதே மாதிரி கணவன் மனைக்குள்ளேயே எந்த பிரச்சனை இல்லாத வலியுறுத்தி கொடுத்துறேன். இருந்தாலும் கருப்பசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு சனிக்கிழமை கண்டா போய் ஆஞ்சநேயருக்கு விளக்கு போட சொன்னாங்களே, ஏன் செய்ய மாட்டேங்கிற? ஏன் போக முடியல? இவ்வளோ தூரம் என்ன தொலைவிட்டு வர, அவுத்துக்குள்ளேயே இருக்குது, ஏன் உன்னால் செய்ய முடியல? நாளையிலேருந்து 3 வாரம் போ. அரே ராமா அரே கிருஷ்ணா, உனக்கு எந்த ஒரு பாதிப்பு இல்லாத. இந்த கருப்பசாமியும் என் வாகனமும் சரி. இருந்தாலும் கருப்பசாமி 3 குட்டிக்காரன் அடித்து விழுந்துருக்குறிய. இதுக்கு மேலே சிந்தனை ஒரு சிந்தனையாக மனசை வச்சுக்கும். பல சிந்தனையில் வண்டி ஓடிட்டு இருக்குது. அதனால் கருப்பசாமி அதை நான் தித்துளி பண்ணிடுறேன். எந்த ஒரு உயிர் சேதம் இல்லை, வழிவகுத்து கொடுத்து இந்த மாலைக்கு போகிற கருப்பசாமி காப்பாற்றுறோம்பா. ஓம்பலூர் ஓம்பலூர் ஓம்பலூரா? தொட்டு கும்பிடு.
நீ கல்லில் என்ன தண்ணி கலந்து வச்சிட்டீங்களா? எனக்கு ஒன்றுமே இல்லைடா. பத்த வைடா. எங்கடா கேட்கணும்? ஏய் ஒன்றுமே எனக்கு இல்லைடா. இல்லைன்னா பாட்டில் ஒன்று இருடா. எட்ரா பாட்டில எனக்கு பத்தலடா. எட்ரா விட்றா. நல்லா நீங்களே குடிச்சு தண்ணி ஊற்றி வச்சிடறாங்க பாவனுங்க. நாங்கள் குடிக்கிற மாதிரி இருந்தேன். ஏய் மறைச்சிட்டு குடிக்கல என்ன நாங்கன்னு கேட்குறேன். நீ என்ன என்னையும் சேர்த்துறா பூச்சேரியோ? எங்களையும் சேர்த்து சொல்லுவாங்க. அதான் பாரு நாங்கன்னு எல்லாத்தையும் சேர்த்துறியே. ஓம்பலூரா தாயே தொட்டு கும்பிட. உன்னோட குடும்பத்தை பார்த்தேன் தாயே, உன்னுடைய மக்களை பார்த்தேன். இருந்தாலும் கருப்பசாமி உன் தொழிலே ஆராய்ஞ்சு பார்த்தேன். இன்னைக்கு பார்த்தாலும் தொழில் இல்லை. தொழில் இல்லை. அதே மாதிரி கருப்பசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு பார்த்தாலும் கொஞ்சம் கடன் பிரச்சனையாக மாட்டிட்டு இருக்கிறீங்க. இருந்தாலும் கருப்பசாமி இன்னைக்கு கடன் இல்லாத நீயும் ஒரு கௌரவமா நல்லா ஒரு பேரும் புகழுமா இருந்தா, இன்னைக்கு பார்த்தாலும் எப்படா அவன் கெடுவான் அப்படின்னு நினச்சி இன்னைக்கெல்லாம் கொஞ்சம்லாம் ரொம்ப சிரமத்தில் இருக்கிறீங்க. எதிரிகளும் கொஞ்சம் எல்லாம் தண்டு கட்டிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி கருப்பசாமி அந்த இடத்தையும் கொஞ்சம் எல்லாம் வித்துட்டா ஏதோ ஒரு ரேட்டுக்கு கொடுத்தானா குடிக்கிட்டு விட்டலான்னு பார்க்குறாங்க. என்ன இல்லடம்மா எல்லாம் புடிங்கிட்டு விடலான்னு நினைக்கிறாங்க. இருந்தாலும் கருப்பசாமி என்னைய உன் கட்டுமனையிலையும் ஆராய்ஞ்சு பார்த்தேன். என்னுடைய தங்க தான் உனக்கு உறுதுணையாக இருக்கிறான். என்ன குலதெய்வம் என் தங்க இன்னைக்கு இருக்கு. அதே மாதிரி கருப்பசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு எத்தனையோ பேர் கெடுக்கணும் அப்படின்னு நினச்சி உன்னை கெடுக்கணும்னு நினைக்கிறான். ஆனால் அவன் தான் கெட்டு போயிடுறான். உன் கண்ணுக்கு முன்னாலேயே தெரியுது. இருந்தாலும் கருப்பசாமி உத்தரவிட்டு படிப்படியாக கஷ்ட நஷ்டம் தீர்த்து கொடுத்துறேன். எந்த ஒரு உயிர் சேதம் இல்லாத கருப்பசாமி வலியுறுத்தி கொடுத்துறேன். அதே மாதிரி கருப்பசாமி குடுக்கல் வாங்கல் இடத்துலையும் எல்லாம் தாமதம் ஆகிட்டு இருக்குது. அதை நல்லபடியாக அமைச்சு கொடுத்துட்றேன். எனக்கு அது பணம் வந்துச்சு, அதனால தலைமறைவாக இருக்கிற மாரி வாழ்ந்துட்டு இருக்கிறேன். ஒரு பொம்பளைகிட்ட பணம் மாட்டிக்கிட்டு இருக்குது. 10 பேருக்கு பணம் என்னால் கட்ட முடியல. யார் காவேரி? யாரு காவேரி? அதான் காவேரிங்கிறது யாரு? இருக்கலாம். இருந்தாலும் கருப்பசாமி அவங்க 2 பேரும் சின்ன பாப்பாவும் அந்த காவேரிங்கிறது கொஞ்சம் கூட்டு களவாணி வேலை பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதனால கருப்பசாமி அதை கொஞ்சம் சோதனை கொடுத்துட்றேன். இன்னைக்கு எதை கேட்டாலும் இல்லை இல்லை மீறி கேட்டா என்ன பண்ணுவீங்க பண்ணு. இந்த மாதிரி சூழ்நிலை இருக்குது. கருப்பசாமி உத்தரவு நான் தித்தலி பண்ணிடுறேன். அதே மாதிரி கருப்பசாமி யாருக்கு ஆப்ரேஷன் பண்ணணுது? மனைவிக்கு ஆப்ரேஷன் பண்ணிக்கணும். இருந்தாலும் கருப்பசாமி அன்னைக்கு ஒரு விளைச்சல் ஆகலனாலும் இன்னைக்கு இந்த தாய்க்கு கொஞ்சம் உயிர் சேதம் ஆகிற சூழ்நிலை இருந்தது. அதனால கருப்பசாமி நான் தித்தொழி பண்ணி கொடுத்துறேன். நல்லபடியா உன்னுடைய கடனை காய்ச்சி கட்டி கொடுத்துறேன். எந்த ஒரு பாதிப்பு இல்லாத அவச்சொல் இல்லாத கருப்பசாமி காப்பாத்துறேன். இருந்தாலும் கருப்பசாமி எத்தனையோ போட்டி போறாம தான்பா இன்னைக்கு உன் கட்டுமனையிலையும் சரி. இருந்தாலும் கருப்பசாமி பாஸ்கர் யாருப்பா? அவங்கிட்ட கொஞ்சம் உஷாரா நடந்துக்கும். கொஞ்சம் அவன் கண்ணும் பார்வையே சரியில்லாத இருக்கிறான். நீ வச்சிரு. அவனை எந்த ஒரு வேலையும் முக்கியமான வேலையை சொல்ல வேண்டாம். சொல்லாத. கருப்பசாமி உத்தரவிட்டு இதுக்கு மேலே நல்ல தொழில் அமைச்சு கொடுத்துறேன். நல்ல வருமானத்தை வலியுறுத்தி கொடுத்தேன். எந்த ஒரு பாதிப்பு இல்லாத, எந்த ஒரு உடல்நல பாதிப்பு இல்லாத, மக்களுக்கு எந்த ஒரு உயிர் சேதம் இல்லாத, எந்த ஒரு போக்குவரத்துல பிரச்சனை இல்லாத இந்த மாளிகை வர கருப்பசாமி கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வந்து உறுதுணையா இருந்த உன்னுடைய கஷ்ட சக்தி உன்னுடைய குடும்பத்தை பார்த்தேன் தாயே, உன்னுடைய மக்களை பார்த்தேன்.
உன்னுடைய தொழிலாளங்க கருப்பசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு எல்லாம் கொஞ்சம் குறைபாடு. அதே மாதிரி அங்கம் பங்காளி எல்லாம் எதிர்ப்பு எப்படா அவனை முடிச்சு கட்டி அங்கெல்லாம் இருக்கிறத புடிங்கிட்டு விடலான்னு தண்டு கட்டிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி கருப்பசாமி இன்னைக்கு எத்தனையோ கோயில் குளத்துக்கும் போனேன், இன்னைக்கு மனசுக்கு பிடிக்கல. அதே மாதிரி கருப்பசாமி இந்த ஆலயத்திலையும் வாக்கு குறி சொல்றாங்க, ஏதோ நம்ம கஷ்ட நஷ்டமும் தீர்ந்துரும். இருந்தாலும் கருப்பசாமி ஒத்த ஆடு இன்னைக்கு வெள்ளை குதிரை ஏறி ஏன் கட்டுமணிக்கு வந்து ஊட்ட சுத்தி வந்தாரு. அதே மாதிரி கருப்பசாமி நாயும் சரி இன்னைக்கு என் கால பைரவரும் இன்னைக்கு வீட்டை சுத்தி இன்னைக்கு ஊழையிட்டுக்கிட்டே இருந்தது. அது என்ன தெரியல அப்படின்னு இந்த கருப்பசாமி ஆலயத்துக்கு போகலாம் அப்படின்னு கேட்க வந்திருக்கிற. அதே மாதிரி கருப்பசாமி உன்னுடைய கஷ்ட நஷ்டமும் இன்னைக்கு தேவையில்லாத ஒரு உயிர் சேதம் ஒன்றா இருக்குது. எங்கள் வீட்டுக்காரரும் சேர்த்து 45 வருஷம். அதாவது எனக்கு வந்து எங்கள் குழந்தைங்களாம் இருக்குது. விலகத்தை சொல்லியா? என் பொண்ணு ஒரு இடத்துக்கு வந்துட்டு தான் போயிருக்கிறோம். சரி. ஆனால் எனக்கு காடை விட்டு கொடுத்து. அதே மாதிரி கருப்பசாமி இன்னைக்கு உன் குடும்பத்துக்கும் ஒரு ஆள் உன்னுடைய மக வரலையில இன்னைக்கு பட்டாளத்துக்கு போனவன் அவன். ஆமாம் சாமி. யாரு? மருமகன். மருமகன் போனான். வீட்டுக்காரனும் அதான் சொல்றேன், பட்டாளத்துக்கு போனவன் இன்னைக்கு நீங்களும் இன்னைக்கு எத்தனை வருஷம் ஆகுது வருவான்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஆனா வந்த பாடு இல்லையே. வருமா வராதா சொல்லு சாமி. அதைத்தான் முடிஞ்சிருச்சு. ஏன் சாமி என்ன தப்பு செஞ்சது? அது தப்பெல்லாம் இல்லை, முடியல. ஆனா முடிஞ்சிருச்சா அந்த குழந்தை? 11 மாசத்துக்கு முன்னையே கொஞ்சம் பிரச்சனையெல்லாம் முடிஞ்சிருச்சு. இருந்தாலும் கருப்பசாமி இன்னைக்கு நம்ம தவிச்சிட்டு இருக்கிறேன். அதனால கருப்பசாமி நான் திச்சலை பண்ணி கொடுத்துறேன், எந்த ஒரு பாதிப்புலாம் வழிவகுத்து கொடுத்துறேன். இருந்தாலும் கருப்பசாமி அதை படிப்படியாக முடிச்சு கொடுத்துட்றேன். இன்னைக்கு எல்லாம் கொஞ்சம் போட்டி போறாம தேவையில்லாத கோர்ட்டு கேஸ் சூழ்நிலை வருது. அதை நான் திச்சலை பண்ணி கொடுத்து இந்த கருப்பசாமி வெள்ளை குதிரை ஏறி உன் கட்டுமனைக்கு வந்து எந்த ஒரு பாதிப்பு இல்லாத அதை நான் முடிச்சு கொடுத்துறேன். எனக்கு என்ன பண்ற? சரி சாமி, எனக்கு காட்டை விட்டு கொடு. அப்புறமேல இந்த வீடு இருக்கிறதா எங்கள் குழந்தைங்க மேலே எழுதி வச்சுட்டுமா? எனக்கு ஒரு நீ எந்த உத்தரவுனாலும் ஒரு உத்தரவு கேளு. எனக்கு காட்டை விட்டு கொடுக்கணுங்க சாமி. நான் படாத கஷ்டப்படுறேன், ஒன்றும் என்னால் முடியும். விளக்கத்தை சொல்லியா? சரி, காட்டை விட்டு கொடுத்துரு. அதே மாதிரி கருப்பசாமி 9 மாசத்துல வித்து கொடுத்துறேன். எனக்கு என்ன பண்ற? காடு விட்டு கொடுத்துட்டா உன் காட்டை வித்து கொடுத்த வாட்டி நீ எதுனாலும் எனக்கு 5000 ரூபா கொண்டு நான் சாமி பாதத்தில். நீ 5000 ரூபாய் என் பாதத்தெல்லாம் வேணாம். என் மக்களுக்கு அன்னதானம் பண்ணிடுறியா? என்ன கெடா வெட்டி அன்னதானம் பண்ணிடுறியா? நீங்க என்ன சொல்றியா? அதைத்தான் சொல்றேன், கெடா வெட்டி ஒரு நேரம் அன்னதானம் பண்ணிடு. சரி, 5000 எனக்கு வேண்டாம். சரி சார், நீங்க சொன்னப்பல நான் இந்த இடத்துக்கு நீங்க ஆள் போட்டு எனக்கு கொடுத்தீங்களா? நான் என்னத்த ஆள் போடுறது, நீ தான் போட்டு செய்யணும். கொடுத்துறேன் சாமி. சரி, எனக்கு என்னால் முடிஞ்ச இதை செய்யறேன். சத்தியம் பண்ணு. செய்யறேன் சார். எனக்கு சத்தியமா கூட சத்தியமா நான் வந்து எனக்கு காட்டை விட்டு. அதே மாதிரி கருப்பசாமி உத்தரவிட்டு 9 மாசத்துல நான் உனக்கு வித்து உன்னுடைய கஷ்ட நஷ்டம் தித்துளி பண்ணி கொடுத்துறேன். இது சத்தியம் சாமி. என் கஷ்டத்துக்கு என் குழந்தையும் நல்லா இருக்கணும். என் குழந்தை அப்பெல்லாம்